வணக்கம். சிறுகதை வெளி. விழியோரங்களில் வடிந்த கண்ணீரை குனிந்து அணிந்திருந்த ஆடையினால் ஒற்றிக்கொண்டாள் சரஸ்வதி. அணியும் ஆடையை எதற்கும் பயன்படுத்த மாட்டாள். வீட்டில் அணியும் ஆடை எப்பொழுதும் அழுக்கப்படியாமல் சுத்தமாகவே இருக்கும். கழுவிய கையை கூட உடையில் துடைக்க மாட்டாள். ஆற்றாமையில் இன்று ஓடிய கண்ணீரை துடைத்த வண்ணம் மூக்கினால் சிந்திய நீரையும் விரல்களால் சீறி எறிந்துவிட்டு முற்றத்தில் வெகு ஒய்யாரமாக வளர்ந்து நின்ற பலாவில் துடைத்து கொண்டாள். அளவான காற்றாகையால் பலாமரத்து இலைகள் அவளது கண்ணீரை துடைப்பது போல் முகத்தை வருடிச் சென்றது. பலாமர இலை பட்டால் சிறிது சுனைக்கும். ஆனாலும் அந்த மனவெளியில் இவை பெரிதாக தென்படவில்லை. மீண்டும் கதிரையில் அமைந்து மேசை மீதிருந்த பிரதேச செயலக போட்டிக்கான சுற்று நிருபமும் விண்ணப்ப படிவமும் கண்களில் பட்டது. போட்டி என்றால் முதலில் வரிந்து நிற்பவள் சரஸ்வதி. ஆனால் பல மாதங்களாக குடும்பத்தில் தோன்றிய பிரச்சினைகள், ஏமாற்று வேலைகள், நம்பிக்கை துரோகங்கள், உறவுகள், சொந்தங்கள் என்றும் பாராமல் புறந்தள்ளும் அவமதிக்கும் செயற்பாடுகள் மனப்பாரத்தை இன்னும் அதிகரித்து கொண்டிருந்தது. அம்மா அம்மா முனகும் குரலில் அவள் கடைக்குட்டி சாயி அங்கும் இங்கும் திருப்பி படுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தார். அம்மா, கழுத்தை திருப்ப முடியாது கத்தினான். சரஸ்வதியின் உதவியை நாடினான். பாவிகள் இப்படி போட்டு புரட்டி எடுத்திருக்கிறாங்களே, கடவுள்தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேணும். ஆள் பலம் பணபலம் இல்லாமையினால் தானே எங்களுடன் மோதுகிறார்கள். மனதிற்குள் வார்த்தைகள் தாண்டவமாட சாயியை மெதுவாக பிடித்து எழுப்பி அவனுக்குரிய மாத்திரைகளை கொடுத்து பின்பு அவனை உறங்க வைத்துவிட்டு மீண்டும் பிராந்தையில் வந்து அமர்ந்து கொண்டாள் சரஸ்வதி. மேசையில் இருந்த சொட்டு நிருபம் அவளை பார்த்து ஏளனம் செய்தது போன்ற பிரமை. மண்டைக்குள் இருந்த பிரச்சினை எந்த கருப்பொருளையும் மெனக்கண் முன் கொண்டு வர விடவில்லை. ஆயினும் அண்மையில் அரங்கேறிய நிகழ்வுகளை வைத்து ஒரு கதை எழுதினால் காலத்திற்கும் ஒரு பதிவாக இருக்கும். வருங்கால இளைஞர்களுக்கும் ஒரு காத்திரமான பதிவாக இருக்கும். ஊருலகத்தில் புறந்தள்ளி ஒதுக்கீடு செய்யப்படும் பிள்ளைகளின் மனதை வென்றெடுக்க இந்த கதை உதவும் என்ற நோக்கத்தில் ஒரு கதை எழுதினால் நன்று என மனம் முடிவு எடுக்க முன்பே சரஸ்வதியின் கரம் பேனாவையும் தாள்களையும் எடுத்துக்கொண்டது. 20 வருட காலமாக நடைபெற்ற சம்பவங்கள் அவலங்கள் மெனக்கண் முன்னே வந்து போய்க் கொண்டிருந்தது. அப்போ சாயிக்கு வயது 5. அழகிய பாலகன். அவனது அழகுக்கு முன்னால் அந்த ஊரே மண்டி போடணும். சரஸ்வதியும் ஒரு பாடசாலை அதிபராக இருந்த காரணத்தினால் அந்த காலத்தில் ஊரில் ஒரு மதிப்பு இருந்தது. அந்த ஊரிலேயே அரச உத்தியோகம் பார்த்த முதல் பெண்மணி சரஸ்வதி தான். புகுந்த ஊர் போல் பிறந்த ஊரிலும் முதல் பெண்மணிகள் அவளும் அவள் ஒன்றுவிட்ட சகோதரியும் தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கொள்கையுடைய சரஸ்வதி பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்த்து வந்தாள். சாயி நர்சரி கற்கும்போது அயலில் உள்ள முன்பள்ளியில் சேர்க்காது சிறிது தொலைவில் உள்ள கன்னியாஸ்திரிகள் கற்பிக்கும் முன்பள்ளியில் சேர்த்து கொண்டாள். அதேபோல் ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி என்று வடமராட்சியில் பெயர் போன பாடசாலைகளிலே கற்க வழிவகுத்தாள். மீண்டும் சாயியின் முனகல். சாயியை நிலத்தில் வீழ்த்தி 7-8 இளைஞர்கள் அவனை தாக்கிய விதம் கண்முன்னே வந்து நிழலாடியது.
அந்த இடும்பெண் போன்ற அந்த இளைஞர்களும் புறத்தி இல்லை, எல்லாம் சொந்தங்கள். இவ்வளவுக்கும் பெரியதொரு பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவியிடையேயும் சரி, குடும்பத்திலேயும் சரி, ஊரிலும் சரி, பிரச்சினைக்கான ஆரம்ப விடயத்தை பார்த்தால் அது ஒரு அற்ப விடயமாக சர்வசாதாரணமாகவே இருக்கும். அதுபோல் இன்று சாயி நடமாட முடியாத நிலையில் இருப்பதற்கும் விரோதி ஒருவனின் குழந்தைத்தனமான சிரிப்புத்தான் காரணம். சிறுவயதிலேயே அவனை பிரித்து தூரங்களில் கற்பித்தமை, எல்லா சிறுவர்களுடன் பழக விடாத தன்மை, சரஸ்வதி பெண்ணாக இருந்தும் ஒரு விதவையாக இருந்தும் ஆண்கள் போல் ஊரில் உலாவெறும் தன்மை, எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவரிடமும் கையேந்தாத பிள்ளைகளை வளர்த்த விதம், பிள்ளைகள் வளரும் காலத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு கூட சரஸ்வதி பின்வாங்காது அந்த சவால்களுக்கு சமாளித்த விதம் எல்லாமே தான் இன்று சாயிக்கு இன்று நிலைமை. இன்று இந்த நிலைமையை தோற்றுவித்து விட்டது. சரசக்கா, சரசக்கா, கேட் வாசலில் கேட்ட ஒலியை நோக்கியவள் ஒன்று விட்ட சகோதரி சீதாதான் என தெரிந்து கொண்டாள். வா சீதா, வா. என்ன நீ வார? எங்களுடன் பழகினால் ஊரே ஒதுக்கி விடுமாம். கதை போகுது, நீ பயப்படாமல் வாராய். சரஸ்வதி தான் அறிந்து கொண்ட விவரங்களை வைத்து கேட்டுக்கொண்டாள். உனக்கு என்ன விசரி அக்கா? யார் யாருக்காக நிற்கிறது? உங்களோட குடும்பம் என்ன தீண்டத்தகாத வேலை செய்துட்டு இருக்கோ, அல்லது தீண்டத்தகாத இடத்துல சம்பந்தம் எடுத்ததோ, இல்லை காலத்துக்கும் வேண்டாம் என்று தள்ளி வைத்த உறவுகளை சேர்த்து கொண்டாடியதோ? உங்களை பற்றி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி குறை சொல்ல இந்த ஊரில் யாருக்கக்கா தகுதி, யாருக்கக்கா தைரியம் இருக்கு? உணர்ச்சி கொந்தளிப்பில் மூச்சிரைத்தவாறு படபடவென பொறிந்து தள்ளினாள் சீதா. அது சரி, எங்க சின்னவன்? ஒன்றுக்கும் போகாத பெரியவனையும் தாக்கு தாக்கு என்று தாக்கி போட்டாங்களாம். மேலும் சீதாவின் குரலில் சிறிது சினம் கலந்திருந்தது. சீதா, 4 அடி வாங்கினால் 1 அடி திருப்பி கொடுக்க தெரியாதவன் இல்லை என்ற பெரியவன். என்ற பிள்ளையிலே அப்படித்தான் வளர்த்துருட்டேன். எடுத்த எடுப்பில் கை நட்டுற பிள்ளைகளும் என்ற இல்லை. அன்றைக்கு காலப்பில் சும்மாவே இந்த ஊர் கோயில் விஷயம் சரி, விளையாட்டு போட்டி நிகழ்வு சரி, எல்லாமே தங்களுடைய ஆதிக்கத்தில் தானே செய்கிறாங்க. அதுக்கு நாங்கள் சலாம் போடணுமா? கூறி முடிக்கவில்லை. அம்மா, அம்மா, முதுகெல்லாம் வலிக்குது, வாங்கோ, உடறி எல்லாம் வலிக்குதம்மா. சாயியின் குரல் பிராந்தையில் இருந்த இருவரையும் உள்ளே இழுத்தது. சாயியின் கண்டிய காயத்தை கண்ட சீதா, விரலுவான்கள், பத்தியறிவான்கள், இப்படி கண்மண் தெரியாமல் அடிச்சிருக்கிறாங்களே பாவிகள். சீதா தாங்க முடியாமல் திட்டி தீர்த்தாள். சரசக்கா, 2 பெனடோல் கொடுங்கோ. பிள்ளை பாவம், பொம்பளை பிள்ளை மாதிரி என்ன மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்து இன்றைக்கு இந்த துளைவான்களால் சீதாவின் கண்களிலிருந்து நீர் புல புலவன உதிர்ந்தது. சீதா, கவலைப்படாத. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். என்னுடைய பிள்ளையில் இவ்வளவு பழி உணர்ச்சி இருந்தால் அவ்வாறு கை வைத்திருப்பாங்க? இவனோட படித்து ஒரே ஆண்டிலேயே பிறந்ததுகளே 5-6 இருக்குதுங்க. சின்ன நிலை சாயி சாயி என்று வீடு தேடி வருவாங்க. நான் துரத்தி விட்டாலும் பலாப்பழத்தில் ஈ மொச்சது மாதிரி அவனே சுற்றி சுற்றி வந்தவங்கள் இப்படி ஒரு விஷம வேலை செய்திருக்கிறாங்களே. சரஸ்வதி கூறி முடிக்கவில்லை. வெண்மத்தை ஊட்டி ஊட்டி பெற்றோர் வளர்த்தால் பிள்ளைகளும் அப்படித்தானே வளரும். அதுகளின் மூஞ்சியலை பாருங்கோ, முகம் எப்பவும் வக்கரந்தான். சீதா இதுவரை இந்த ஊரில் வாழ்ந்ததும் இல்லாமல் நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம் தெரிந்தவள் என்பதால்
அப்படி கதைத்தாள். சீதா, அப்படியெல்லாம் பேசாத. இல்லையக்கா, இந்த ஊரில் நடக்கிற கூத்து எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் செய்கிற கூத்து தெரிந்தும் அதை மறைச்சு தங்கட பிள்ளைகள் திறம் மாதிரியும் முத்தமர் மாதிரியும் கண்களும் கைகளும் அபிநயம் புரிய முகத்தை உர்ரென வைத்தவாறு வார்த்தைகளால் அபிஷேகம் செய்தாள் சீதா. சரி சரி, இந்த உயிர்மென்று என்ற கழுத்தில் தடவி விடு. நாள் செல்ல செல்ல கழுத்து திருப்ப முடியாமல் இருக்கு. சட்டையும் கிளிபட வெளியிலே ஓடி வந்துட்டேன். அல்லது அதுக்குள்ள நான் சாம்பல் தான், தெரியுமோ? சரஸ்வதி கூறியவாறு கொடுத்த ஒயின்மெண்டை கழுத்தில் தடவினாள் சீதா. மெதுவாக தடவு. சரஸ்வதி வாயில் என்று பல்லை கடித்தவாறு கூறி அந்த வலியை தாங்கிக் கொண்டாள். என்னக்கா, ஒரு சின்ன விஷயத்துக்கே மீண்டும் மண்டையை உருட்டியவாறு மனதில் தோன்றிய விடயத்தை உதடு வழியாக வெளியேற்றினாள். என்னக்கா, ஒரு சின்ன விஷயத்துக்கு? என்னக்கா, ஒரு சின்ன விஷயத்துக்கு? இதுதான் அவளின் மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்த விடயம். சீதா, நீ எங்கே இருக்கிற? ஊருக்கு எந்த சந்ததிக்கு 2 பையன்கள் தான். போதாக்குறைக்கு அந்த ஊரில் இருந்த எந்த வீட்டையும் அங்கால எழுதி வாங்கிட்டாங்க. காலங்காலமாக இருந்த என்ற சகோதரிக்கு கூட ஒரு துண்டு நிலம் இல்லை. அந்த ஊரில் அவன் பிள்ளைகளும் இல்லை. வேறு இடங்களில் போய் வீட்டை கட்டி கொண்டு வாழுதுகள். எங்கட பரம்பரை விளங்க அந்த வீடு தான், எந்த பிள்ளைகள் தான். அந்த வீட்டுக்கு போகவே உரிமை இல்லாத நிலையில் நிற்கிறேன் சீதா. மனம் தாங்க முடியாத வேதனையில் கணக்க உதடு சம்பந்தம் இல்லாமல் வார்த்தைகளை வெளியேற்றி கொண்டிருந்தது. உண்மைதானக்கா, எங்கேயும் பெரும்பான்மையினரின் ஆதிக்கத்துக்கு சிறுபான்மையினர் அடங்கித்தான் போகணும். ஏன் இந்த நாட்டையே எடுத்துக்கொள்ளுங்கவன். சீதா முடிவுக்கு வந்தவள் போல் உதாரணம் காட்டினாள். அதுதான் என் சின்னவனுக்கும் மனத்தாக்கம். இவ்வாறு ஒதுக்கி வைப்பது, புறந்தள்ளுவது, அந்த ஒதுக்கி வைக்கின்ற மனத்தாக்கத்தில் தான் சின்னவன் இப்படி கொதித்தெழுந்திருக்கிறான். 20 வருடமாக பொய்யான உறவில் தானே எல்லோரும் பழகி இருக்கிறாங்கள். ஏதோ ஒரு பழி உணர்வில் தானே பழகி இருக்கிறாங்கள். அதைத்தான் சின்னவனால் தாங்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. புறந்தள்ளுகின்ற ஓரங்கட்டுகின்ற நிலைமை இருக்கிறதே, அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அதன் வலியும் வேதனையும். அந்த வேதனை தான் எங்கள் குடும்பத்திற்கு. சிறிய பையன் ஒருவனுக்கு அடித்தமைக்காக வீடு புகுந்து வாட்டி எடுத்தார்களே, இதை என்னென்று சொல்லுறது? அடி வாங்கியவன் பலத்த காயத்திற்கு உள்ளாகினாலும் பரவாயில்லை, அல்லது உயிர் போயிருந்தாலும் வீடு புகுந்து அடித்து நொறுக்கியிருக்கலாம். இல்லை, பாதிக்கப்பட்டவனது தந்தை சகோதரர்கள் வீடு புகுந்து அடித்திருக்கலாம். அவர்களுக்காக அவர்கள் சந்ததியை வந்து முதியவர்கள் பெண்கள் என்று காயப்படுத்தி வாகனங்களை நொறுக்கி தள்ளி கழுத்து சங்கிலிகளை அறுத்து பிடிப்பதற்கு ஒருவர் உள்நுழையாமல் வேடிக்கை பார்த்த ஊர் படம் போல் மனதில் ஓட ஓட நாடி நரம்பெல்லாம் புடைக்கிறது. சரஸ்வதியின் கண்ணிலிருந்து அருவி கொட்டியது போல் நீர் வழிந்தோடியது. அக்கா, பொறுமையாக இருங்கோ. உங்களோட பொறுமையை பார்த்து நானே வியந்து போனேன். அடங்கி போகிற ஆளும் நீங்கள் இல்லை. சீதா ஆறுதலுக்காக கூறினாலும் அவள் மனமும் உள்ளே எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. சீதா, அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் சொந்தங்கள், இரத்த உறவுகள் என்று தான் அமைதியாக போகிறேன். என்ற பெரியவன் கூட அதுக்காகத்தான் திருப்பி ஒரு அடி கூட கொடுக்காமல் எல்லா அடிகளையும் தான் வாங்கினான். சரஸ்வதியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளிகள். அக்கா,
கவலைப்படாதேங்கோ. அரசன் நன்றறுப்பான், தெய்வம் நன்றறுக்கும். சின்னவன வடிவ கவனியுங்கோ. உள்காயங்கள் அவன் எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கிடும். சீதா கூறியவாறு எழுந்து கொள்ள, சரியாய் சொன்ன சீதா. வந்த காவல்துறையினர் கூட இவர்கள் இருவருக்கும் காயமில்லை, ஏன் மருத்துவமனை கொண்டு செல்ல வேண்டும் என்று மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லவில்லை. அதைவிட ஊருக்கு தெரியும் தானே, வீட்டை விட்டு ஒருவரும் வெளியேற முடியாதவாறு வாளுடன் ஒருவன் நின்றது. வீட்டுக்குள் கல்லறிந்தது. கதைக்க கதைக்க ஆத்திரமாய் வருது. அதால்தான் நான் மறக்க முயற்சி செய்கிறேன். முயற்சி செய்தும் தோற்று போகிறேன். கழுத்து வலியும் சேர்ந்து வலிக்க, கழுத்தை அங்குமிங்கும் ஆட்டி வலியை குறைத்து கொண்டாள் சரஸ்வதி. சீதாவும் விடை பெற்று கொண்டாள். தொடங்கிய கதையை தொடர மீண்டும் பேனாவை கையில் தூக்கினாள் சரஸ்வதி. கருப்பொருள் கிடைத்த மகிழ்ச்சியில். நன்றி.